வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் நவி. டாஸ் வின் பண்ண இந்தியன் கேப்டன் ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் வந்து பேட்டிங்கை சூஸ் பண்ணாரு. இந்தியாவுக்கு நல்ல ஸ்டார்ட் கிடைக்கல. ரோஹித் சர்மா தன்னோட விக்கெட்டை ஃபரூக்கி கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. நம்பர் 3ல இறங்கின ரிஷப் பண்ட் ஒரு குவிக் ஃபயர் 20 அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாரு. இன்னிங்ஸை ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஸ்டார்ட் பண்ண விராட் கோலி 24 ரன்ல இருக்கிறப்ப ரஷீத் கான் கிட்ட விக்கெட்டை கொடுத்துட்டாரு. ஒரு டிராப் கேட்ச் வேற. சிவம் துபே 7 பாலுக்கு 10 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாரு. இந்தியா அண்டர் பிரஷருக்கு போயிட்டாங்க. பயமா இருக்கா? என்ன பார்த்தாவா? இல்ல சார், டர்ரா என்ன முறைக்கிறார்ல சார் அவரு சார். யார் அவனையா? ஐயோ வாங்க. எதை பண்ணானா அவன் படுத்து பல நாள் ஆச்சு. 90 for 4ல சூரியகுமாரும் ஹார்திக் பாண்டியாவும் சேர்ந்து சூரியகுமார் யாதவ் 53 ரன்னும் ஹார்திக் பாண்டியா 32 ரன்னும் அடிச்சு டீமை சரிவுல இருந்து மீட் எடுத்தாங்க. என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் இந்தியாவுக்கு பிரச்சனை வந்துட்டா 2 பேரும் ஒன்னு சேர்ந்துருவாங்கன்னு எழுதியிருக்காரு. அக்சர் பட்டேல் அடிச்ச 12 ரன் இந்தியா வந்து 180+ ஸ்கோருக்கு வர வச்சுச்சு. எவ்வளோ ரன் அடிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, அதை எப்போ அடிக்கிறோன்றது தான் முக்கியம். ஆப்கானிஸ்தான் தரப்புல ரஷீத் கானும் ஃபரூக்கியும் தலா 3 விக்கெட் எடுத்தாங்க. இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்தன் என்னை அடிச்சிருக்க முடியுமா? இல்லாதனாலதானடா அம்புட்டு அடி. உங்களால எனக்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கு. ஆப்கானிஸ்தானுக்கு 182 டார்கெட். குர்பாஸ் மொதல் ஓவர்ல 6-4 அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சூப்பர் 8ல முதல் மேட்சே தோக்க போறோம்னு நினைச்சேன். பூம்ரா இன்னொரு ஓபனரான அசரதுல்லாவையும் பூம்ரா அவுட் ஆக்கிட்டாரு. மொத்தத்துல பூம்ரா 4 ஓவர் போட்டு 7 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்தாரு. அவங்களுக்கு என்ன 2 கொம்பு இருக்குதா? ஒரு காப்பா இருப்பான். இப்பவும் பவர் பிளேல விக்கெட் எடுக்க ஹர்ஷ்தீப் சிங் இன்னைக்கு டெத் ஓவர்ஸ்ல விக்கெட் எடுத்தாரு. 4 ஓவர் போட்டு 36 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ரவீந்திர ஜடேஜா இந்த சீசன்ல முதல் ரன் அண்ட் முதல் விக்கெட்டை இந்த மேட்ச்ல எடுத்தாரு. 10 அடிச்சு விக்கெட்டும் எடுத்துட்டான்டா. ரொம்ப நாள் கழிச்சு டீமுக்குள்ள வந்த குல்தீப் யாதவ் அவரோட கம்பேக் மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்தாரு. குல்தீப்பை நான் டீம்ல ஒதுக்கி வைக்கல, பதுக்கி வச்சிருந்தேன். ஹே எவ்ரிவன், நான் உங்க நவி. இது மாதிரி கிரிக்கெட்டிங் ஃபேக்ட்ஸ் வித் காமெடி டெம்ப்ளேட்ஸ் பார்க்கணும்னா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.